இப்போ நம்ம ஒரு முக்கியமான நபரை சந்திக்கலாம். சரிங்களா? அவங்க வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. 89 வயசு ஆகுதான் அந்த அம்மாவுக்கு. இன்றைக்கும் பசங்க கிடையாது, 2 பொண்ணுங்க தான். ஒரு பொண்ணு இறந்துருச்சான், 2 பொண்ணு தான் இருக்குது, 3 பொண்ணு போல் இருக்குது. பூ வியாபாரம் பண்ணி இன்றைக்கும் கௌரவத்தை விட்டு கொடுக்காம சாப்பிட்டுட்ருக்காங்க. உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் அந்த அம்மாவுக்கு பண்ணுங்கள். நான் வேறு எதுவும் கேட்கல. இந்த வயசில் நம்ம அம்மா அப்படி இருந்தால் நம்ம என்ன நினைப்போன்னு யோசிங்க. அந்த அம்மாவை நான் இப்போ காமிக்கிறேன். இவங்க தான் அந்த அம்மா, பூ வியாபாரம் பண்ணுறாங்க. ஐயா ஏஞ்சி வாயா, ஏஞ்சி வா. நடக்க முடியாது, கூண் வளைஞ்சு தான் நடக்கிறாங்க. என்ன ஐயா வயசாகுது உனக்கு? 89 ஆகுது. 89 வயசாகுது. பசங்க இல்லைல்ல? பசங்க ஒரே பொண்ணு எனக்கு. என் பொண்ணுக்கு 5 பசங்க, 1 இறந்துட்டா, 4 பேர் இருக்கிறாங்க. 3 பொண்ணை கட்டி கொடுத்துட்டேன், ஒரு பையங்கிறான். இந்த அம்மாவுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பு கண்டிப்பாக பண்ணுங்கள். 10 ரூபாய் சம்பாதிக்கிறேன். இப்போது வரைக்கும் 89 வயசு வரைக்கும் இன்னும் பூ விற்று தான் வியாபாரம் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்குது கௌரவத்தோட. வாடகை வீட்டில் தான் இருக்குது. சாயந்தரமாக அவங்க வீட்டை போய் நம்ம பார்க்கலாம்.